பெரிய பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஹஸ்பண்டோ ஆர்எல்ஸ் அந்த மாமனாரோ மாமியாரோ யாருக்குன்னா வந்து சொல்லலாம், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இது சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள எப்படியாவது கன்வே பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்லை அது அப்படியே ட்ராவல் ஆச்சுன்னா அது எவ்வளோ காலங்கள் மூவ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்னும் விரிசல்கள் அதிகமாகும். ஒரிஜினலாகவே இது நடக்கிற விஷயந்தான். இப்போ நானுமே வந்து என்னோடய ஒய்ஃப்கிட்ட வந்து நான் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். அவள் வந்து இது ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்வா. இதை வேற எவனா வந்து உன்ட்ட சொன்னானா இன்னும் பெருசாக சொல்லுவான். ஸோ அதனால் நடந்ததை நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம்லாம் நானே அவர்கிட்ட சொல்லிடுவேன். அது மறைச்சி ஒன்றும் இதுவாக போகிறதில்ல, அப்படியே போல்ட்டாக சொல்லிடுவோம் என்ன இருக்கோ அப்படின்றத சொல்லிடுவோம். அதான் சொல்லிட்டேன், என்னதான் மறைச்சாலும் ஒரு டைமில் வந்து வெளியே வரும். அதுவாக வெளியே வரும்போது பெரிய ட்ராஜடி ஆகிடும் அவங்களுக்கு. அது அவங்களே சொல்லிட்டாங்கன்னா அது ஈஸியாக முடிஞ்சிடும். இவங்க தங்கமயில் ஃபேமிலியை சொல்கிற மாதிரி தெரில, இப்போ தான் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக போய் சொல்கிறாங்க மறுபடியும். ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த கான்ஃபிடென்ட் தான் எனக்கு லைஃப்பில் வர மாட்டேங்குது.